கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் தந்தருடைய இந்த புதிய நாளுக்கும் அவருடைய கிருபை கூடிதான் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்தணும். இன்றைய நாளில் கூட நான்காவதாக புளிப்பு மாவு உவமை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த புளிப்பு மாவு உவமையின் மைய கருத்து வந்து பார்த்தோம்னா விசுவாசத்தின் ஆழமான தாக்கம். அதாவது இயேசு கிறிஸ்து கூறிய இந்த உவமை வந்து பரலோக ராஜ்யத்தில் மறைமுகமான மற்றும் வல்லமையான வளர்ச்சியை வந்து விளக்குகிறதாம். பரலோக ராஜ்யத்தோடைய மகிமையான மற்றும் வல்லமையான வளர்ச்சியை வந்து இது விளக்குகிறது. இந்த காரியம் வந்து பார்த்தோன்னா 2 சுவிசேஷ நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13:33 மற்றும் லூக்கா 13 20 21 முடிய காணப்படுகின்றது. உவமையின் வசனம் மத்தேயு 13:33 பார்த்தோன்னா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு வந்து ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே வந்து அதை அடக்கி வைத்தாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதோட முக்கிய கூற்றுகள் வந்து பார்த்தோன்னா, இந்த புளிப்பு மாவு என்பது இது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ வல்லமையை குறிக்கிறது. சிறிதளவு புளிப்பு மாவு எப்படி பெரிய அளவிலான மாவை மாற்றுகிறதோ அது போலவே தேவனுடைய வார்த்தையும் ஒருவருடைய உள்ளத்திலும் உலகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், மாவை வந்து நம்ம புளிக்க வச்சாதான் அது வந்து என்ன ஆகும், நல்லபடியாக வந்து நம்மளால் தோசை மாவு வந்து நல்லா வரும். ஸோ அதற்கு வந்து கொஞ்சம் புளிப்பு மாவை போட்டு 3 படியிலான அவ்வளோ ஒரு மாவை வந்து புளிக்கும்படியாக செய்கிறார்கள். ஸோ அதே போல தான் பரலோக ராஜ்யத்தின் வல்லமை வந்து பார்த்தோன்னா, தேவனுடைய வார்த்தை வந்து ஒருத்தருடைய இருதயத்தில் போய்விட்டுச்சுன்னா அது வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் என்பதை குறிப்பிடுகிறது. 3 படி மாவு இது வந்து பெரிய அளவிலான மாவை குறிக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் மக்கள் கூட்டத்தையோ அல்லது ஒரு மனிதனின் முழு வாழ்வையோ வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் முழு வாழ்வையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த 3 படி என்பது இதுவாக பார்க்கும்போது 22 லிட்டருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இதுவோ அதே போல் அது எதை குறிக்கிறதுனா, உலகத்தில் உள்ள கூட்டத்தை அல்ல, ஒரு தனிப்பட்ட வாழ்வில் ஒரு மனிதனுடைய முழு வாழ்வை குறிக்கிறது. அவனுடைய ஆத்மா, சரீரம், ஆவி எல்லாத்தையும் குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஸோ அடக்கி வைத்தல் மாறாக மறைத்து வைத்தல்னு சொல்லலாம். அதாவது இந்த புளிப்பு மாவுக்குள் மறைந்திருக்க செயல்படுகிறது. இது தேவனுடைய ராஜ்யம் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் அமைதியாகவும் ரகசியமாகவும் செயல்படுவதை வந்து காட்டுகிறது. அதாவது இந்த அடக்கி வைத்தல், அதாவது ஆக்சுவலி என்ன பண்ண, அந்த புளிப்பு மாவை வந்து அந்த ஸ்திரீயானவள் அந்த ஒரு நல்ல மாவுக்குள் வந்து அந்த ஒரு மாவுக்குள் வந்து மறைச்சி வைக்கிறாங்க, அடக்கி வைக்கிறாங்க. அதன் மூலமாக தான் அது பொங்கி மாவாய் மாற்றப்படுகிறது, பெரிய இதுவாய். ஸோ அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யமும் வந்து யாருக்கும் நம்ம வெளியில் நம்மளால் இப்போ பார்க்க முடியுமா, இல்லை. அதே போல் தான் அது பார்க்க முடியாமல் இருந்தாலும் அது அமைதியாகவும் ரகசியமாகவும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. முழுவதும் புளித்தல், இதன் முடிவு வந்து என்ன ஆகும்னா முழுமையான மாற்றம். அதாவது சுவிசேஷம் ஒருவருடைய கிரியை செய்ய தொடங்கிவிட்டால் அவருடைய வாழ்வை வந்து முழுமையாக மாற்றிவிடும் என்பதை குறிக்கிறது. ஸோ இதிலிருந்து நம்மளுடைய ஆவிக்குரிய பாடங்கள் வந்து பார்த்தோம்னா, உள்முகமான மாற்றம், அதாவது இன்டர்னல் சேஞ்ச். கடுகு விதை வந்து நம்ம நேற்று பார்த்தோம், அந்த உவமையில் வந்து வெளியரங்கமான வளர்ச்சியை காட்டுகிறது. ஆனால் புளிப்பு மாவு வந்து உள்ளுக்குள்ளே ஏற்படும் மாற்றத்தை வந்து காட்டுகிறது. அதாவது தேவனின் முதலில் ஒருவன் இருதயத்தை மாற்றுகிறார், அதன் பிறகுதான் அது செயல்பட தொடங்குகிறது. நம்ம கூட பார்த்தோம் இல்லையா, இந்த லீதியால் பற்றி நம்ம பெண்களை குறித்து பார்க்கும்போது, லீதியால் உடைய இருதயம் வந்து முதலாவது திறக்கப்பட்டது. வார்த்தையின் மூலமாக அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அந்த இருதயம் திறக்கப்பட்டதன் நிமித்தமாக தான்
அவள் ரட்சிக்கப்பட்டதையும், பின்பு அவள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல தான் இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது தேவன் ஒருவருடைய இருதயத்தை மாற்றுவார். அதன் பின்பு தான் செயல்களில் வெளிப்படத் தொடங்கும். ஊடுருவும் வல்லமை. அதாவது புளிப்பு மாவு எப்படி மாவின் ஒவ்வொரு பகுதியையும் தொடுகிறதோ, அதே போலவே கர்த்தருடைய வார்த்தையும் நம்முடைய சிந்தனை, குணம் மற்றும் செயல்கள் எல்லாத்திலும் ஊடுருவி செல்லும். அந்த புளித்த மாவை நம்ம கலக்கிறதுனால என்ன ஆகும், அது எப்படி ஃபுல்லாக போய் அது எல்லாத்தோட கலந்து அது மொத்தமாக புளிக்குதோ, அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையும் நம்மளுடைய சிந்தனை, செயல் மற்றும் எல்லாத்தையும், குணம் எல்லாத்திலையுமே ஊடுருவி சென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுகிறார்கள். சிறிய ஆரம்பம் பெரிய முடிவு. மிகச்சிறிய அளவினால ஒரு மாவத்தை போடுறோம், ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. அதே போல தான் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை சிறியதாக தெரிந்தாலும் அது உலகம் முழுவதும் பரவி ஆதிக்கம் செலுத்தும் என்பதை உணர்த்துகிறது. நம்மளோட விசுவாசம் கூட ஆரம்பத்தில் சிறிதாக தெரியலாம், ஆனால் அது ஒரு அது நம்ம உள்ளத்தில் ஊடுருவி வார்த்தையினால் கட்டப்படும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை இது குறிக்கிறது. எச்சரிக்கை என்னன்றாங்கன்னா, சில வேத பகுதியில் புளித்த மாவு தீமை அல்லது பாசாங்க குணத்திற்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக பரிசேயர்களின் புளித்த மாவு அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. எனவே நம்ம வாழ்வில் தீய எண்ணங்கள் புகுந்து விடாமல் பழைய புளிப்பு மாவை நீக்கிவிட்டு கிறிஸ்துவுக்குள் புதிதாய் மாவாய் மாற வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகிறது. ஆனால் இந்த புளிப்பு மாவை ஓமையை பொறுத்த வரைக்கும் அந்த கொஞ்சம் மாவு எப்படி கலந்து அந்த முழுமையான மாவு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதோ, அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கலக்கும் பொழுது நம்மளோட சிந்தனை, செயலில், குணத்தில், நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரத்தில் அது கலக்கும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதன் மூலம் பரலோக ராஜ்யத்தை நம்மளுக்கு கண்ணுக்கு இப்பொழுது தெரியாத பரலோக ராஜ்யம் ரகசியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தில் நம்மளை சேர்த்து கொள்ளும்படியாக அது நம்மளை கட்டுகிறது என்பதை குறிப்பிடப்படுகிறது. நடைமுறை பயன்பாட்டில் பார்த்தோன்னா, நமது உள்ளத்தில் இயேசுவின் நற்செய்தியை ஒரு சிறிய விதை போல அல்லது புளிப்பு மாவு போல அனுமதித்தால் அது நம்மிடம் உள்ள சினம், பேராசை போன்ற தீய குணங்களை நீக்கி நம்மை அன்பும் நினைத்தவராக மாற்றும். அதாவது இந்த கொஞ்சம் மாவு எப்படி கலக்கப்பட்டு ஒரு மாவு உருவாக்கப்படுகிறதோ, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கிற எல்லா பாவங்களும் அழிந்து போய் தேவனுக்கு ஏற்றாற்படி நம்ம வாழ்க்கை அமையும். அவர் சொல்படி, அவரோட சித்தத்தின்படி நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் ஒழிக்கப்பட்டு அவர் விரும்பிய ஆத்மா, சரீரம், குணாதிசயம், செயல் எல்லாமே மாற்றப்படும். அது ஒரு சிறிய ஆரம்பம் தான். அவருடைய வார்த்தை நமக்குள்ள புகுந்து இருதயம் திறக்கப்படுகிறது, அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இருதயம் திறக்கப்பட்ட பின்பு எவ்வளோ பெரிய நன்மைகள், ரட்சிப்பு என்ற நன்மை நம்மளை சேர்ந்தடையும். நம்மளுடைய குணாதிசயங்கள் மாற்றப்படும். நம்ம ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதே இந்த உவமை குறிப்பிடுகிறது. விசுவாசத்தின் ஆழமான தாக்கம் ஏற்படும். அதாவது இந்த கொஞ்சம் மாவதில் கலந்து இப்படி எவ்வளோ பெரிய மாற்றத்தை அது உருவெடுக்கிறதோ, அதே போல் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் கிருபை, அவரோட வார்த்தை, அது எல்லாமே நம்ம இருதயத்தில் போடப்படும் பொழுது அந்த இருதயமானது திறக்கப்படும். நம்ம பார்க்கும்போது தேவன் முதலாவதாக யாரை தொட வேண்டும் என்றாலும் முதலாவதாக அவருடைய இருதயம் தான் திறக்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஏனால் அந்த இருதயம் திறக்கப்படும் பொழுதுதான் அங்கு ரட்சிப்பு உண்டாகும், மனமாற்றம் ஏற்படும். எல்லாவித வாழ்க்கையிலும் முழுமையானது அவர்களுக்கு தரப்படுவது அவர்கள் இருதயங்கள் திறக்கப்படும் பொழுதுதான். அதே போலதான் லீதியாளுடைய இருதயமும் திறக்கப்பட்டது. ஸோ
இதன் மூலமா அந்த புளித்த மாவு கொஞ்சமாய் கலக்கப்படுவதன் மூலம் எப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரும்பொழுது, நம்மளுக்கு அது ஆரம்பத்துல சிறிதான ஒரு காரியமாக தென்படலாம். ஆனால் அது முடிவு பார்த்தோம்னா சம்பூர்ணமாய் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி, பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கும்படியான காரியங்கள் உண்டாக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்றைய நாளில் கூட தேவன் இந்த புளித்த மாவு பற்றிய ஓமையின் மூலமாய் நம்மளோடு பேச வருவது, அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவ வார்த்தையை நம்ம ஒப்புக்கொண்டு கொள்ளணும். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க கேட்க அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க நம்ம இருதயத்தில் மாற்றங்கள் ஏற்படும். நம்ம இருதயத்தில் நம்ம இருதயங்களை அவர் திறப்பார். அதன் மூலம் மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுவதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவர் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்பொழுது, அவர் வார்த்தையாய் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் மாறுவது, அது நன்மைக்கு ஏதுவானதாய் மாற்றப்படும். நம்ம பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கும்படியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கும். ஸோ நாம் இன்றைய நாளில் கூட அந்த வார்த்தையானது நம்ம இருதயத்தில் கலக்கப்பட்டு மாற்றம் உருவாக்கப்படணும்னா நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிப்பது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும். அப்பொழுது தான் நம்ம கிட்ட அந்த முயற்சியை செய்யும்போது தான் அந்த லீதியால் இந்த வசனங்களை உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டால், அந்த கேட்டது நிமித்தமாக தான் அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அவள் அந்த இடத்துல நேரம் ஒதுக்கி அதை கேட்காம இருந்ததுன்னா அவள் வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியம் நடந்திருக்காது. அந்த இருதயம் திறக்கப்பட்டதுனால என்னாச்சு, அவள் ரட்சிப்பு ஆனாள், அவள் குடும்பமே ரட்சிப்பானாள். அப்போது முதலில் அவளோட வீடு தான் சபையாக மாற்றப்பட்டது என்று பார்க்க முடிகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்தாக்கியங்களும் பெரிய மாற்றங்களும் எப்போ ஏற்படும்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தொடங்கும் பொழுதுதான், அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் சென்று அவைகள் மாற்றத்தையும் இருதயத்தை திறக்கிற காரியங்களையும் அவைகள் செய்யும்படியாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோமானால் தான் அவைகள் நடக்கும் என்பதை நாம் மனதில் பற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இன்றைய நாளில் கூட இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வார்த்தைகளை தியானிக்க தொடங்கணும். அவருடைய விசுவாசத்தை நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என்னால் தகப்பனே அப்பா, இதோ இந்த வேலையில் கூட அப்பா, இந்த பாப்பா புளித்த மாவின் ஊமை மூலமாக நீர் எங்களோடு பேசின தயவுக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு காண்பித்த பிரகாரமாய் ராஜா, உம்மோட வார்த்தை எங்கள் இருதயத்தில் அப்பா நாங்கள் தகப்பனை தியானிக்க ராஜா, அந்த இருதயம் அப்பா திறக்கப்படும்படியாய் நீர் கிருபை செய்யும்படியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. அதன் மூலமாய் தகப்பனே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகவும் அப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் அப்பா மறைமுகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய ராஜ்யத்தில் அப்பா நாங்கள் சேர்த்து கொள்ளும்படியாய் அப்பா ஒரு ஸ்லாக்கியத்தை பெற கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா தகப்பனே, எங்களோட கொஞ்சம் விசுவாசமும் அப்பா எங்களை அப்பா ரட்சிப்புக்கு உள்ளாக்கட்டும் தகப்பனே. எங்கள் இருதயத்தில் நீங்கள் இருங்க ராஜா. அன்று லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது போல எங்களோட இருதயங்களும் உங்களோட வார்த்தை நிமித்தம் திறக்கப்படட்டும். அதன் மூலம் ராஜ்யங்கள் கட்டப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் சேர்த்து கொள்ளும்படியாய் எங்களை நீர் பயன்படுத்துங்க ராஜா. அப்படியான ஒரு மாற்றத்தை நீர் இன்று நாள் எங்கள் இடத்தில் உண்டு பண்ணி எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா உமைக்கு என்று மன்றாடுகிறோம் அப்பா. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய ஜீவ வார்த்தையை கொண்டு எங்களை நீர் உருவாக்கி அருளுங்க அப்பா. நேற்றும் என்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, உண்மை முழு இருதயத்தோடு கேட்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களை நீர் திறந்தருளுங்க. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் பெறும் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.